ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி கோதுமை மாவும் ரவையும் வச்சு ஒரு சாஃப்டான ஒரு பணியாரம் செய்ய போகிறேன். குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 75 கிராம் இருக்கும். இதில் ரவை இது ரெண்டும் போட்டுப்போம். இது அவுள் நான் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அவுள் எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். சர்க்கரை ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான எள்ளு கொஞ்சம் 1 டீஸ்பூன். இந்த ஏலக்காவை நல்லா நைஸாக பொடி பண்ணிப்போம். இப்படி எப்படி கலப்போம்னு பார்ப்போம். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே. ஒரு கிண்ணம் எடுத்துப்போம். இந்த 200 கிராம் சர்க்கரையை கொட்டிப்போம். அவுள் போட்டுப்போம். இது ஏலக்காய் பவுடர் அதையும் போட்டுப்போம். மூணுத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கலாம். அவுள் மிதக்குது பார்த்திங்களா, நல்லா கை போட்டு கரைச்சிக்கணும். இந்த ஒரு கரண்டி போட்டே கலக்கலாம். அடுத்து ரவை போட்டுப்போம். கண்டிப்பாக ரவை ஒரு 1 ஹவர் ஊறணும். கோதுமை மாவு போட்டுப்போம். இது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கலாம். இந்த ஒரு டம்ளர் தண்ணியே இந்த தோசை மாவு பக்கத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு மணி நேரம் இதை விட்டுடணும், அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுடணும். எள்ளு போட்டுப்போம். எள்ளு நான் போட்டாச்சுங்க. எள்ளு போட்டோன்னா நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா ரவை ஊறினோடனே கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. சர்க்கரை கரைஞ்ச உடனே நீத்து போவோம் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு கரெக்டான பேட்டர்ன் வரும். இப்போ இதை அப்படியே ரஸில் விட்ருவோம். 1 மணி நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது எதுக்கு நான் அவுள் பவுட்ரு யூஸ் பண்ணேன்னா, சோடா உப்பு போட மாட்டேன். நீங்கள் சோடா உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவுள் பொடி போட வேணாம். ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வரும். அதுக்கு பதில் தான் நான் அவுள் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வரப்போகுது பாருங்கள். 1 ஹவர் கழித்து பார்ப்போம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சிங்க. பணியார மாவு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் கொஞ்சோண்டு பால் ஊற்றினேன் தண்ணிக்கு பதில். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் எடுத்துக்கோங்க. இப்போ ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ரொம்ப ஆரோக்கியமான பணியாரங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயில் தான் ஊற்றிருக்கேன். மூடி வச்சுருவோம். தீயை குறைச்சே வச்சு வேக வைங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. பார்த்தீங்களா எப்படி ஒட்டாமல் பஞ்சு மாதிரி வருது பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவுள் தான். அவுள் போடாமல் செஞ்சிங்கன்னா சாஃப்ட் இருக்காது, கல் மாதிரி இருக்கும் பணியாரம். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வராது. சீக்ரெட்டு அதுதான். பணியாரம் வந்துடுச்சா பார்ப்போமா. லேசாக கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். உள்ளே கம்பி விட்டு பார்த்தோம்னா மாவு மாதிரி வரக்கூடாது. பணியாரம் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துருவோம். ஊற்றி வச்சு பாருங்கள். பணியாரம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அடுத்து எண்ணெயில் ஒன்று ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எண்ணெய் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
இதில் ஊற்றி பார்ப்போம். இந்த டீ கடையில் வர மாதிரி பணியாரம் குண்டா வருதா பார்ப்போம். எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் காஞ்சிருச்சுங்க. இப்போ ஊற்றிடுவோம். நல்லா எலும்பி வருது பாருங்க. இது 1 ஹவர் ஊற வைக்கணும்னு கூட இல்லைங்க. உடனே கூட போடலாம். ஆனால் அந்த ரவைக்காக தான் நான் அந்த 1 ஹவர் சொல்கிறேன். அப்பவும் சாஃப்டாக தான் இருக்கும். அந்த ரவை வந்து அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதனால் நீங்கள் வந்து ஊற வச்சு போடுறதே பெட்ரு. அர்ஜென்ட்டுன்னா அப்படியே ஊற்றிக்கலாம். எப்படி டீ கல்லில் இருக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, குண்டா. பணியாரம் ரெடி. குழி பணியாரம் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.